எப்படி போறது? ஜேபி வீட்டுக்கா? எதுக்கு சார்? பொண்ணு பார்க்கதான். பொண்ணு பார்க்கவா? நேர போய் லெஃப்ட்ல போகணும். எங்க இருந்து வரீங்க? சுரேஷ் ஃப்ரம் சிங்கப்பூர். ஓ வெரி குட். நேர போனா ஃளைட் கிடைக்கும். போங்க. ஏங்க ஜேபி வீட்டுக்கு எப்படி போகணும்? ஜேபி வீட்டுக்கா? எதுக்கு? கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கத்தான். பொண்ணு பார்க்கவா? பாருங்க உங்க பையனுக்கா? எனக்கு உங்களுக்கே வா. ஐயோ நேர போய் லெஃப்ட்ல போங்க. ஓகே. ஹெல்மெட்டை கைட்டாத போறீங்க. இப்படித்தாங்க ஜாதி மத வித்தியாசம் இல்லாத எல்லாரும் ஜேபி வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போயிட்டே இருக்காங்க. ஆமா நீங்க டோக்கன் வாங்கிட்டீங்களா? டோக்கனா? டோக்கன் தெரியாதா? ஐயோ டோக்கன் இல்லன்னா உள்ள விட மாட்டாங்க. ஆனா கொஞ்சம் தெரிஞ்சவங்களா இருந்தாக்க ஒரு ப்ரிஃபரன்ஸ் உண்டு. எங்க அப்பா ராமசாமி இருக்கிறாரே ஓயாம தண்ணி அடிப்பார். யாரையாவது பார்த்தா சரக்கு இருக்குதா, சரக்கு தருவியா, சரக்கு தேருமாம்பார். சரக்கு இருக்குது தரேன்னா பெசாது இருப்பார். இல்ல ஒரே அப்பா அப்பிடுவார். இவரும் ஜேபி சேர்ந்துகிட்டே எனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்கப்பா. என்னங்க புது புது கதையா இருக்கு? இப்பதானே யோசிச்சு சொல்றோம். இது நடந்ததெல்லாம் இப்பதானே யோசிச்சு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கோம். இதனாலயே நான் ஜேபிய மாமா அப்படின்னு கூப்பிட்டாலே எரிஞ்சு விழுவார். ஜேபி நிலைமை அதை விட ரொம்ப மோசமானது. சொல்லி கொடுத்தேன். எங்கேயாவது நாதஸ்வரம் கேட்டா போதும் உடனே என் பொண்ணுக்கு கல்யாணம் அப்படி ஓன்னு அட்டகாசமா சிரிப்பாரு. 4 மாசம் ஆஸ்பத்திரியில இருந்தாரு. எந்த ஆஸ்பத்திரிங்க? மனநோய் மருத்துவமனை. ஓ மனநோய் மருத்துவமனை. வைத்தியகார ஆஸ்பத்திரியா? நல்லபடியா சொன்னேன். அவருக்கு சின்ன வயசுல யாரோ ஒரு செலை வைக்கிறேன்னு சொல்லி வைக்காது ஏமாத்திட்டாங்க. அந்த பாதிப்பு அவர் மனசுல அடித்தளத்துல ஆழமா இருக்கு. அதனால யாராவது ஜேபி கிட்ட போய் அசையாது நின்னாங்க ஒரு பெரிய கட்டி எடுத்து மண்டையை உடைச்சிருவார். அதனால நீங்க ஜேபி கிட்ட போனாலோ ஜேபி உங்க கிட்ட வந்தாலோ ஆடிக்கிட்டே பேசணும். ஆடுங்க. காசு மேல காசு அந்த ரேஞ்சுக்கு ஆடணும். ஓகே. இந்த ஜேபி பத்தின விஷயம் இவ்வளவுதானா இல்ல வேற ஏதாவது இருக்குங்களா? ஜேபி இருக்காரு. அவருக்கு அம்னீஷியான்னு ஒரு கொடிய நோய் வந்துருச்சு. அம்னீஷியா தெரியுமா? அதுவும் செலக்டிவ் அம்னீஷியா. எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்களோ அது எலெக்ஷனுக்கு அப்புறம் மறந்து போயிடும். அந்த மாதிரி ஒரு கொடிய வியாதி. அதனாலயே எங்க கல்யாணம் ஆன விஷயம் அவருக்கு கம்ஃபர்டபுளா மறந்து போச்சு. ஒரு ஃப்ரெண்டு அவர் இருக்காரு. எங்க அப்பா ராமசாமியோட பயங்கரமான பாட்டு. யாரையாவது பார்த்தா கதை சொல்லிட்டா ஷார்ட் சொல்லிட்டான்னு ஆரம்பிச்சிருவார். அவரை வச்சு படம் எடுக்கிறேன்னா ஓகே, இல்ல பிராண்டிடுவார். இவங்க 3 பேரும் ஒன்னாதான் இருப்பாங்களா? அநேகமா எல்லாரும் இன்னைக்கு ஒன்னாதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க, வந்ததான் வந்தேன். அந்த ஜேபியை பார்த்து 4 வார்த்தை கேட்டுட்டு போறேங்க. கரெக்டுங்க. நீங்களே அவங்க வீட்டுக்கு தனியா போய் அடி வாங்கி உதப்பட்டு சட்டை பேண்ட் எல்லாம் கிழிச்சு கொடவாசலுக்கு வேற ஏதாவது வாசல் வெளியே போங்க. சார் நீங்க தான் எப்படியாவது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும் சார். ஒன்னும் கவலைப்படாதீங்க. நம்ம தான் க்ளோஸ் ஆயிட்டோமே. நாங்க என்னைக்குமே நீதிக்கு தலை வணங்குவோம், தர்மத்துக்கு துணை நிற்போம். கதா சார் வந்து நம்ம விஜய பொண்ணு பார்த்துட்டு போற வரைக்கும் தயவு செஞ்சு நம்ம விஜய வாந்தி எடுக்க வேணாம்னு சொல்லுங்க. சொல்றேன். வாந்தி தெரியாதா? வாய் வழியா வருமே. சார் உங்களுக்குதான் எவ்வளவு பெரிய மனசு. என்னதான் கல்யாணம் ஆனாலும் என்னோட சம்சாரத்தை நீங்க பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்றீங்க. எனக்காக ஒரு சின்ன உதவி பண்ணுவீங்களா? சொல்லுங்க சார். செய்யறேன் சார். உங்க கல்யாணத்தை பிரசவத்துக்கு அப்புறம் வச்சுக்கங்க. உங்களுக்கேவா? போதுமே. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மாப்பிள்ளை பையனை வழியில பார்த்தேன், சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். மாப்பிள்ளை எப்படி? வெளியே சொன்னா மகா கேவலம். ஏன்? ஐயா பஸ்ஸை விட்டு 200 ரூபா தள்ளாடி போயிட்டான். அவ்வளவு லக்கேஜா? பையன் ஃபுல்லு காலெல்லாம் தள்ளாடுது. நான் தான் பஸ்ல இருந்து இறக்கி விட்டேன். பையன் தண்ணி அடிச்சிருக்கானா? அது மட்டும் இல்ல, கையில ஃபாரின் விஸ்கி வேற வச்சிருக்கான். ஃபாரின் விஸ்கியா? ஓகே, சூப்பர் கம்பெனிடா. ஜிபு ஜிபு மாப்பிள்ளை எங்கேயும் விட்டுடாத. நான் போய் காரமா உடனே ஊற்றி வாங்கிட்டு வரேன். விட்டுடாத ஜிபும்பா. பையன் தண்ணி அடிக்கிறானா? இப்பவே ஜேபி கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடும். அவன் ஸ்டேட்டஸ்க்கு தண்ணி அடிக்கிறது என்ன? சேர்ந்தா கூட 4 படம் சக்சஸ்ஃபுல்லா எடுத்திருக்கானே இல்லையா? படமா? ப்ரொடியூசர் ஆச்சு. ப்ரொடியூசர்னு சொல்றேன், பின்னே குடவாசல்ல இருக்கான். அவங்க அப்பா ஒரு எம்எல்ஏ, குடவாசல்ல இருக்காரு. பையன் எந்த படம் எடுத்தாலும் குடவாசல்ல எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. படம் எங்க ஓடுது? குடவாசல்ல தான். ஐயோ, ஆமா ப்ரொடியூசர் யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லையே. சொல்லியிருக்கலாம். நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே அவன்கிட்ட போய் கதை சொல்ல ஆரம்பிச்சுங்க. நீங்க தான் முன்னுக்கு வரதுக்கு யாருக்குமே பிடிக்காது சார். ஜீபும்பா, நீ யாவது என்ன புரிஞ்சு வச்சிட்டு இருக்கிய? இப்ப கூட வெள்ளை காக்கா இன்னொரு கலர் படம் எடுக்கிறானா, அதுக்கு ஒரு கதை வேணும்னு கேட்டா நான் சொல்றேன் ட்ரை பண்ணுங்க. வெள்ளை காக்கா கலர் படம்.
டேய் ஆக்கு என்னடா இது? வெள்ள காக்கா கலர் படம். டேய் ராமசாமி என்னடா இது? வீட்டுல எவ்வளவு பேர் வேலைக்கார இருக்காங்க, நீ போய் மளிகை சாமான் வாங்கிட்டு வரணுமா? இது மளிகை சாமான் இல்ல, மிளகா பஜ்ஜி கரெக்டா எப்படி வரும்? நான் சிகாமணி வந்திருக்கேன். மாப்பிள்ள வந்துட்டார், மாப்பிள்ள வந்துட்டார். நாடசுரத்துக்கு போடுங்கடா. ஐயோ நாடசுரம் வேண்டாங்க. உட்காருங்க மாப்பிள்ள. என்னால உட்கார்ந்து பேச முடியாது. நான் இங்க உட்காரணும்னா இந்த சோஃபா செட் எனக்கு வேணும். பிரயாண கலைப்புனா சொல்லுங்க, பெட்டே போடுறேன் படுத்துக்கலாம். நீங்க என்ன சொல்லுங்க? யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரு தெருவுல நிக்கிறாங்க. ஐயோப்பா என்ன கஷ்டமோ? கஷ்டம் ஒண்ணு இல்லைங்க, என் கூட வந்திருக்காங்க, வெளியில நிக்கிறாங்கன்னு சொல்ல வந்தேன். அவங்க 2 பேரும் போய் கூட்டிட்டு போறேன். ஒரு நிமிஷம். அவங்க இங்க வந்தப்பறம் அவங்கள யாராவது அவமானப்படுத்துற மாதிரி பேசுனீங்க, நான் உடனே கிளம்பி போயிடுவேன். உட்கார்ந்து பேசுங்க. என்னால உட்கார முடியாது. ஏன் உங்களுக்கு பைசா? நாங்க உட்கார்ந்தா 3 பேரும் ஒன்னாதான் உட்காருவோம், எழுந்திரிச்சாலும் ஒன்னாதான் எழுந்திருப்போம். காலி நீங்க தானே கட்டுவீங்க. என் கண்ணை திறந்து வச்சவங்க சார். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க எப்படி உண்மையா இருக்கான்னு பாத்தீங்களாடா? சிகாமணி, நாங்க உள்ள வரலாமா? வாங்க சீனு, வாங்க உள்ள வாங்க. தாத்தா நீங்களும் உள்ள வாங்க. சீனு நீங்க இங்க உட்காருங்க. தாத்தா நீங்க இங்க உட்காருங்க. நான் சொல்ற வரைக்கும் நீங்க எழுந்திருக்கவே கூடாது. சொன்னா கூட எழுந்திருக்க மாட்டோம். மாப்பிள்ள இவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இருக்க கூடாதா? என்ன ஆச்சு உங்களுக்கு? மாமா, என்ன தெரியலையா மாமா? எனக்கு தெரியாது. தெரியலையா? நீ யாரோ நான் யாரோ. பாத்தீங்களா, இதான் செலக்டிவ் அம்னீசியா. மாப்பிள்ள என் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் முன்னாடி அவமானப்படுத்துற மாதிரி பேசுறீங்களா? நான் உடனே போறேன். எவ்வளவு பேசி கிடைக்க போற டிஸ்கி போட்டு போறீங்க. என்ன காண்றாது? என்ன மரியாதை போகாம பேசிட்டு இருக்கீங்க? இல்ல சார், இது சார் வசதியா உட்காருங்க சார், உட்காருங்க சார். சார் அந்த கால் எடுத்து இந்த கால் மேல போட்டுங்க சார். இந்த கால் எடுத்து அந்த கால் மேல போட்டுங்க சார். முடியுமா? இந்த மாதிரி பண்ண முடியுமா? நான் டிவில டான்ஸ் ஆடுற சாமியா நினைச்சீங்களா? மாப்பிள்ள சரக்கு இருக்கா? இருக்கு இருக்கு இருக்கு. குடு 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 குடு. தரேன். இப்ப குடு, இப்ப குடு, இப்ப குடு. மாப்பிள்ள என்ன சாப்பிடுறீங்க? ஆப்பிள் ஜூஸ் ஆர் ஆட்டுக்கால் சூப்? எதுவா இருந்தாலும் குவார்டர் கொடுங்க, இல்ல ஃபுல்லா கொடுங்க. அப்படி ஆஃப் ஒத்து காத்து. அனாவசியமா பேச்சது இருக்கு. நான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். நான் சொல்றேன். முதல்ல பொண்ணை காட்டுறோம், கட் பண்றோம். அப்புறம் காலி டெபரேட்டர்ல காட்டுறோம், கட் பண்றோம். அப்படியே நேர கிச்சனுக்கு போறோம், கட் பண்றோம்.